நம்ம ஹியூமன்ஸோட டாப் 5 ஒர்ஸ்ட் சைக்காலஜிஸ்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சைக்காலஜி ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னா லைக் ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை ப்ரெசென்ட்டாக இருக்கட்டும் ரொம்பவுமே வந்து கஷ்டப்படுவீங்க. ஸோ மாற்றிக்கிட்டால் ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அது என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து முழுசாக வந்து பார்க்க போகிறோம். அண்ட் வெல்கம் பேக் டு மாரி எம்ஜே. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஈகோயிசம். ஸோ இந்த அகங்காரம் அப்படிங்கிறது வந்து நம்ம கிட்ட வந்து இருக்கவே கூடாத ஒன்று. ஏன்னா வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எந்த ஒரு சர்க்கிளாக இருந்தாலும் இந்த அகங்காரம் அப்படின்றது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து அந்த அந்த இடத்துல வந்து உங்களுக்கான வேல்யூ வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ சில பேர் வந்து மதிக்க கூட மாட்டாங்க, ரொம்ப ஒரு நக்கலாக வந்து பேசுவாங்க. இந்த மாதிரி அகங்காரமாக இருந்தால் ஈகோயிசமாக இருந்தால் வந்து நிறைய பேர் வந்து கூடவே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஈகோயிசம் அப்படின்றது நம்ம கிட்ட ரொம்ப கம்மியாக இருந்தால் தான் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து சர்வே ஆக முடியும். அண்ட் செகண்ட் விஷயம் வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த சுயநலம் அப்படின்றது வந்து நம்ம கிட்ட வந்து காமனாக எல்லாருக்கிட்டையுமே வந்து இந்த சுயநலம் இருக்கும். ஸோ இது 50-50 இருக்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்லது. லைக் வந்து எப்படி சொல்கிறேன்னா 50ன்றது உங்களுக்கான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் தான் வந்து கஷ்டப்படணும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் சுயநலமாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ லைக் வந்து இன்னொரு 50% அப்படிங்கிறது நீங்கள் வந்து மற்றவங்க கிட்ட உங்களால் வந்து மற்றவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று நடக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தனக்கு மட்டுமே வந்து அது அந்த ஒரு நிகழ்வு வந்து இன்சிடென்ட் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக மட்டுமே வேலை செய்கிறது வந்து ரொம்பவுமே தப்பான விஷயம். ஸோ இந்த சுயநலம் அப்படின்றதையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ சுயநலமாக எந்த இடத்துல இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டா ரொம்பவுமே நல்லா இருக்கும். அண்ட் தேர்ட் விஷயம் வந்து சேடிசம். ஸோ சோகம். ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் வந்து நம்மளுடைய ஒன் டே வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னா ஸோ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கும். அதை நினச்சி நம்ம வந்து லைஃப் லாங்காவோ இல்லை வந்து அந்த ஒன் டே ஃபுல்லாகவோ வந்து ரொம்பவுமே சேடாக இருக்கும். ஸோ நம்மளுடைய லெவலே வந்து எனர்ஜி லெவலே வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். ஸோ அதை நினச்சிட்டே வந்து நம்ம வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். இந்த லக்கி பாஸ்கர் ரீசெண்டாக லக்கி பாஸ்கர் அப்படின்ற ஒரு மூவி வந்துச்சு. ஸோ அந்த மூவியை பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து அதில் துல்கர் சல்மான் அவர்கள் வந்து எப்படி இதை ஹேண்டில் பண்ணியிருப்பாரு அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கே இருக்கும். ஸோ இந்த ஒரு ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் வந்து பேட் இன்சிடென்ட் நம்மளுடைய டேல வந்து நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து அப்படியே தூக்கி போட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோமோ இல்லை அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பற்றி நினச்சி அதை செய்கிறது வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும். அண்ட் வந்து எப்பவுமே வந்து நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் வந்து நமக்கு கெட்டது நடந்துச்சு அப்படின்னா அதை விட்டு விலகி நம்ம அடுத்த விஷயத்துக்கு வந்து போயிட்டே இருக்கணும். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து கோபம். ஸோ இந்த ஆங்க்ரி அப்படின்னாலும் வந்து ஸோ ஈகோயிசத்துக்கும் அடுத்தது. ஏன்னா வந்து நம்ம சரௌண்டிங்கில் நம்ம யார்கிட்டையும் வந்து அவ்வளோ ஆங்க்ரியாக இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஸோ ஆங்க்ரி அப்படின்றதையும் நம்ம வந்து ரொம்பவுமே கம்மியாக வச்சுக்கணும். ஸோ நம்மளுடைய எல்லாத்துக்குமே மேஜர் ரீசன் வந்து நம்முடைய மனசாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணாலே இது எல்லாமே வந்து நமக்குள்ள தானாக வந்து கண்ட்ரோல் ஆகிடும். அண்ட் ஃபிஃப்த் விஷயம் வந்து வெறுப்பு. ஸோ மற்றவங்களை வந்து வெறுக்கிறது ரொம்ப சீக்கிரமாக வந்து நம்ம ஈஸியாக மற்றவங்களை வந்து வெறுத்துருவோம். அவங்க என்னதான் வந்து பாஸ்ட்ல நமக்கு வந்து அதிக நல்லது செஞ்சுருந்தாலும் ரீசெண்டாக என்ன செஞ்சாங்க அப்படின்றது மட்டும்தான் நம்மளுடைய மைண்டில் வந்து இருக்கும். ஸோ அவங்க ரீசெண்டாக ஏதாச்சும் நமக்கு வந்து தப்பாக வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அதுவே நினச்சி அவங்கள வந்து ரொம்பவுமே வெறுத்துருவோம். ஸோ அந்த ஒரு அவங்கள வெறுக்கும்போது அவங்களுக்கு ஏற்படுற அந்த ஹார்ட்னஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அண்ட் அவங்களே வந்து ஃப்யூச்சரில் நமக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனும் வரலாம். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம வந்து எப்படி இருந்துக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த டாப் 5 சைக்காலஜிஸை வந்து உங்களுடைய லைஃப்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து நிச்சயமாக க்ரோ ஆக முடியும். எந்த ஃபீல்டாக இருந்தாலும் உங்களால் க்ரோ ஆக முடியும். அண்ட் இந்த வீடியோஸ் வந்து வீடியோஸ் எல்லாமே வந்து முடிஞ்சது. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து முடிஞ்சது. ஸோ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் பெட்டர் டேஸில் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம அப்டேட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இதை கண்ட்ரோல் பண்ணாலே உங்களால் வந்து நிச்சயமாக ஜெயிக்க முடியும்.